Hello viewers, welcome back to our channel thaiyaltamilil. இந்த வீடியோல நம்ம வந்து beginnersக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு சுடிதார் நெக் டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க வந்து தையலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படினா சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோ கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணி சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். சேனல் பேजेस வந்து Facebook, Twitter, Instagramல இருக்கு. அதனை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் நெக் டிசைன் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுடிதார் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். கேன்வாஸ் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத் வந்து டிசைன் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் லேஸ் எடுத்து வச்சிருக்கேன். பேசிக் சுடிதார் வந்து லைனிங்கோட எப்படி வச்சு கட் பண்றது அப்படின்ற பேட்டர்ன் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பேசிக் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த நெக் டிசைன் தைக்கிறதுக்கு ரிலேட்டடான வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்றேன். அதே மாதிரி கழுத்தோட உயரமும் ஷோல்டர் தைக்கிறதுக்கு சேர்த்து நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்றேன். உங்களுக்கு தேவையான அகலம், உயரம் இதெல்லாம் வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு உயரம் மார்க் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து கீழ இருந்து 2 இன்ச் வந்து நம்ம இப்ப வி ஷேப்ல ஓபன் விட போறோம். அதுக்காக மார்க் பண்ண போறோம். நான் இங்க வந்து 6 இன்ச்ல இருந்து மேல் பக்கமா 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு யூ ஷேப்ல மார்க் பண்ணிக்க போறேன். நம்ம நார்மலா ரவுண்ட் நெக்லாம் மார்க் பண்ணுவோம்ல, சேம் அதே மெத்தட் தான். கார்னர்ல இருந்து ஒரு இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணி நான் இந்த யூ ஷேப் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுக்க போறேன். இது நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒர்க்லாம் பண்றோம். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு துணியும் விலகாம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப மடிச்சு வச்சு இதில் சென்டர் நாச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் பக்கம் திருப்பி நம்ம சென்டரில் வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம கேன்வாஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ணுறது எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 11 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட மேல் பக்கம் இது பாதியாக மடிச்சுட்டு இதோட மேல் பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் நெக் டிசைனை வச்சு கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த வளைவாக இருக்கிற அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக் ஹைட்ல இருந்து 2 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணோம்ல, அந்த 2 இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க போறோம். கீழே வி ஷேப்க்கு அகலம் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த நெக் முடிகிற இடத்துல இருந்து உள்பக்கமா 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கிராஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கேன்வாஸோட கீழ் பகுதி வரைக்கும் அப்படியே வச்சுட்டு கீழேயும் அதே மாதிரி வி ஷேப்ல நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து முடிய போகுது. அதுக்காக ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி அந்த கார்னர் முடிகிற இடத்துல இருந்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. இந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து துணியில வச்சு அயன் பண்ண போறோம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். இதை வந்து நம்ம பேண்ட் கிளாத் எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல சென்டர்ல ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் சென்டர்ல வர மாதிரி கரெக்டா வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். சுத்தி வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட வெளிப்பக்கம் திருப்பி நமக்கு அந்த கேன்வாஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம லேஸ் வச்சு ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் கிளாத்ல வச்சு நம்ம வந்து தச்சு விட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு லேஸ் வந்து நான் எடுத்திருக்கிறது ஒரு சைடு வந்து பட்டையா இருக்கு, ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இதோட அந்த லேஸோட ராங் சைடு வந்து எடுத்துட்டு அந்த வி ஷேப் இருக்கிறதெல்லாம் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் தையல் போட்டு விடுறேன். நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அந்த லைன் மேலேயே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். கார்னர் திரும்புற இடத்துல ஊசியை கரெக்டா நிப்பாட்டி நீங்க லேஸ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா திருப்பி கொடுக்கும். இதே மாதிரி அந்த ஷேப் ஃபுல்லா தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாத்தை வந்து நம்ம மெயின் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ண போறோம். துணியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. லைனிங் சைடு எடுத்துட்டு
இதுலயும் கேன்வாஸ் மேல தெரியுற மாதிரி இந்த மாதிரி வச்சு சென்டர்ல லைன் போட்டுருக்கோம்ல, அதுவும் இதோட சென்டர் நாச்சும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்கிற அந்த வி ஷேப் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தச்சு விட போறோம். இப்போ வி ஷேப்ல வந்து நான் லைன்ல தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கேன்வாஸை ஒட்டி தையல் போடுறேன், கேன்வாஸ் மேல போட தேவையில்லை. சென்டர்லையும் நம்ம வந்து அந்த டிப் வரைக்கும் கட் பண்ணணும். நல்லா கார்னரா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளிப்பக்கம் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிளாக் கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அடியில் இருக்கிற கேன்வாஸ் கிளாத்தை வந்து துணியோட மெயின் கிளாத் பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் மேலே இந்த இடத்துல வி ஷேப்ல ஒரு பதிவு தையல் போடணும். அதே மாதிரி இந்த லேஸை வந்து உள்பக்கமா மடிச்சு விட்டு பிசிறு எதுவும் வெளியில தெரியாத அளவுக்கு மடிச்சு தையல் போடணும். இந்த மாதிரி நீங்க லேஸ் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிறு எதுவுமே வெளியில தெரியாது. நம்ம லேஸ் அட்டாச் பண்ணிருக்கிறதே தெரியாது, நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல தச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து லேஸை மடிச்சு விட்டு தச்சு விடுறேன். கார்னர் திரும்புற இடத்துல வந்து உங்களுக்கு தேவைன்னா துணி வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கார்னர் திருப்பிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே உள்ள வந்து மடிச்சு வச்சும் நம்ம வந்து தைக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கீழே டிசைன் முடிஞ்சிருது. மேலே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம தச்சு விட்டுருக்கோம்ல, அதை வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கணும். அதுக்காக நம்ம பிளவுஸ்க்குலாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல நெக் லைனு, அதே மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சைடு வச்சு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ஃபுட் இடைவெளியில் கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். சென்டரில் வந்தோடனே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உள்ள ரவுண்ட் நெக் அப்படின்றதுனால நம்ம உள்ள ஃபுல்லா சிசர் கட் போட்டு விடணும். சிசர் கட் போட்டுட்டு மேல இருக்கிற துணியை வந்து நம்ம தச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அகலத்துக்கு மட்டும் துணியை உள்பக்கமா மடிச்சு பதிவு தையல் போட்டுக்கலாம். பிளவுஸோட நெக் லைன் ஃபினிஷ் பண்ற சேம் மெத்தட் தான் நான் இதுலயும் ஃபாலோ பண்றேன். மடிச்சு பதிவு தையல் போட்டு விட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து உள்பக்கமா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி மடக்கி தச்சிடலாம். இந்த மாதிரி தச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆயிரும் நெக் லைனு.
இப்போ ஒரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணி தைச்ச மாதிரியே இந்த சைடும் தைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பிளவுஸ் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ற சேம் அதே மெத்தட் தான். உங்களுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடிதார் நார்மலா வந்து எப்பயும் போல ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தைக்கிற மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம். சுடிதார் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதிலே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.